எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தியேட்டர்ல வந்துட்டு இந்த குட் பேட் அக்லி படம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு. அஜித் சாருக்கு ஒரு பயங்கரமான கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. தியேட்டர்லாம் லிட்டரலா வந்துட்டு ஒரு திருவிழா மாதிரி வந்துட்டு காட்சி அளிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த படம் வெளிவந்து இன்னையோட 4 நாள் ஆச்சு. ஸோ 3 நாளுக்கு இந்த படத்துல என்ன கலெக்ஷன் அப்படின்ற டீடைல்ஸ் தற்போது வந்துட்டு முழுசா வெளியே வந்திருக்கும். முதல் நாள் இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்துட்டு 32 கோடி வசூல் செய்யப்பட்டிருக்கதா வந்துட்டு செய்திகள் வெளிவந்திருக்கு. இரண்டாவது நாள் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அதாவது வந்துட்டு 38 கோடி வசூல் பண்ணது. ரெண்டாவது நாள்ல 22 கோடி தான் வந்துட்டு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஸோ 2 நாள்ல வந்துட்டு 60 கோடி வந்துட்டு வருமானம் வந்திருக்கு தியேட்டருக்கெல்லாம். ஸோ அதை தொடர்ந்து 3வது நாளான சனிக்கிழமை மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இந்த படம் வசூல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுச்சு. பட் ஆனால் அதுலேயுமே வந்துட்டு ஒரு சின்ன தொய்வு தான் இருக்கு. 25 கோடி ரூபாய் தான் வந்துட்டு வசூல் செய்யப்படுறதாக சனிக்கிழமை நிலவரங்கள் தற்போது வெளியே வந்திருக்கு. ஸோ முதல் நாள் 38, ரெண்டாவது நாள் 22, மொத்தம் 60. ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஒரு 25, அதாவது சனிக்கிழமை நிலவரப்படி 25, மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு 85 கோடி ரூபாய் வந்துட்டு வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும், ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு டபுள் மடங்கு கலெக்ஷன் வரும். அதாவது ஒரே நாள்ல 50 கோடி ரூபாய் வந்துட்டு கலெக்ஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு திரையரங்க உரிமையாளர் சங்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு பாக்குறப்ப இது வரைக்கும் 3 நாள் எக்ஸாக்ட் வசூல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 கோடி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு குறைஞ்சது 40 கோடி வந்தா கூட 120 கோடி வசூல் செய்யப்படும் அப்படின்றது டவுட்டே கிடையாது. ஸோ 4 நாள்ல வந்துட்டு 120 கோடி. இந்த படம் மட்டும் 20 நாள் ஓடிச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு 500 கோடியை வந்துட்டு எட்டிடும்ன்றதுல டவுட்டே கிடையாதுங்க. ஸோ இது வந்துட்டு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.